அலப்பறையை கூட்டுல தானே வந்திருக்கோம், சும்மா வந்துட்டு போகாம இருக்கோம் பீச்சுக்கு. அலப்பறையை கூட்டுவோம் இதுல. சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. ஆனா அந்த 3 லைக் மேல விட மாட்டேங்குதா? நம்மளுக்கு அந்த லைக் தானே விழுவுது. அப்படி இல்ல ஒன்ன மாதிரி இல்ல. ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கு. சிங்கிளா இருக்கா பெட்ரு. நீ கமிட்டட் பயப்படுற. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வடிவேலு நடு ரோட்ல கப்பலை நிப்பாட்டி வச்சிருப்பான் பாத்தியா? எங்க? ஆமாண்டா, அதை எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவ் போமா கப்பல்ல. ஏன் எனக்கு எதுவுமே செட் ஆகலடா. பீச்சுக்கு வந்திருக்க ஃபிகர் இல்ல, ஏன் கூட வர வேண்டிய நிலைமையா போச்சு. சவர்மாக்கு டொமேட்டோ சாஸ் கேட்டா அதுவும் கிடைக்கல பாவத்துல. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்?
இந்த மாதிரி தான்டா இருக்கு. ஆனா கூட்டம் அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறது, வேலி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதான் இல்ல அமைப்பா இருக்கு பாருங்க பில்டிங். இப்ப இருந்து நம்ம அலப்பறையை கூட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஷவர்மா சாப்பிட்டுக்கிட்ட என்ன போடிவோம் லவ் வேணாம் சிக்கு டொமேட்டோ சாஸ் வாங்கலையாடா? யாவுமே இல்லையடா சுத்தமா. ஏன் உனக்கு எதுவுமே செட் ஆகலடா? பீச்சுக்கு வந்திருக்க ஃபிகர் இல்ல, ஏன் கூட வர வேண்டிய நிலைமையா போச்சு. ஷவர்மாக்கு டொமேட்டோ சாஸ் கேட்டா அதுவும் கிடைக்கல பாவத்துல. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? நம்ம இருக்காது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியது. அதே மாதிரிதான் நம்மளும் கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷமா இருந்து போயிட்டே இருக்கேன். நேரத்தை போட்டு லவ் பண்ணிட்டேன். எதுக்கு லவ் எல்லாம் எதுக்கு சொன்னா தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. சொன்னா நம்மள கேட்கறாங்க கமிட் ஆகி பாடுறா சிங்கிளா இருந்து என்னத்தை சாதிக்க போறேன், என்ன சாதிக்க போறேன்னு பாப்பாங்கல்ல பின்னாடி. டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி ஷவர்மா சாப்பிட்டவே. அவன் என்ன சொல்லுவாங்க, டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ஷவர்மா சாப்பிட்ட மாதிரியே இருக்கான். தத்துவம் நாங்க பேசுறதுக்காண்டிதான் நீங்க இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்க, அதையும் பாத்துக்கங்க. அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிருந்தேன். ஏதோ வெளியில வந்தோமா 2-3 ஃபிகரை பார்த்தோமா சைட் எடுத்தோமான்னு போய்கிட்டே இருக்கேன்னு. அதை விட்டுட்டு கமிட்டா இருக்குது. என்னைய கேட்கிறேன் ஏன்டா சிங்கிளா இருக்கேன்னு. சிங்கிள் கமிட்டா நீனா ஒரு பிள்ளைய மட்டும் தான் நீ பாக்கணும். சிங்கிளா இருக்க நாங்க எல்லா பிள்ளையும் பார்த்து சைட் அடிப்போம். கமிட்டானா ஒரு பிள்ளைய தான் பாக்கணும்னு யாருமே ரூல்ஸ் போடல. ரூல்ஸ் போறதான ஆள் கமிட்டா வச்சிருக்கீங்க. மியூசிக் நீ யோசிக்கலாம்டா. லவ் பண்றீ இல்ல, அங்கிருந்து உனக்கு ஒரு ரூல்ஸ் வரும்ல, நீ அங்கே பார்க்க கூடாது இங்கே பார்க்க கூடாதுன்னு. சிங்கிள் மட்டும் தான் சொல்றேன், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. பழக்கத்துலதான் சிங்கிளா மாறி இருக்கேன். உன்னை மாதிரி கமிட்டடா இருந்ததான் எல்லாம் அனுபவப்பட்டு வந்து இப்ப சிங்கிளா இருக்கேன். என்ன நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. என்ன பண்றது, மனுஷ வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கு. எல்லாம் பாரு ஜோடி ஜோடியா உட்காந்துருக்கு. நான் வீடியோ எல்லாம் நம்ம ஊரு கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க ஃபர்ஸ்ட். பாத்தீங்களா என்ன ஒரு வார்த்தை கமிட்டா இருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா. இது உனக்கு மீரா வேணாம், எனக்கு என்ஜாய் வேணாம், இந்த பொண்ணுங்களே வேணாம், வச்சா பொண்ணுங்களே வேணாம். இங்க பாருடா, உனக்கு அந்த ஜாங்கிரியும் வேணாம், எனக்கு அந்த மீராவும் வேணாம். நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே போதும். ஓகே, இன்னும் 2-3 நேரோட வந்திருந்தா இன்னும் ஜாலியா